பிதா, குரு, தெய்வம். ஆம், மாதாவும் பிதாவும் சேர்ந்து அறிமுகப்படுத்திய முதல் குரு நம் 1ஆம் வகுப்பு ஆசிரியர். புது புத்தகப்பை, புது சீருடை, புது கற்பலகை, புது காலணி, மலர்ந்த முகமாய் முதலில் பள்ளியில் நுழைந்தவுடன் பெரும்பாலான குழந்தைகள் சொல்வது, நான் எங்க அப்பாட்ட போகணும், வீட்டுக்கு போகணும். கண்ணீரும் எச்சிலும் முகத்தில் ஒன்றாய் வழிய, நான் தேம்ப டீச்சர் உனக்கு நிறைய முட்டாய் வாங்கி தருவேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிடும், வீட்டுக்கு ஓடிடலாம் என ஐஸ் வைத்த 1ஆம் வகுப்பு ஆசிரியரை மறத்தல் தகுமோ? சிந்தும் மூக்குச்சளியை துடைக்க தெரியாது, வரப்போகும் உச்சாவை அடக்க தெரியாது, பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, தண்ணிய சிந்தாம குடிக்க தெரியாது, இதுதான் என்னோட பென்சில்னு அடையாளம் காட்ட தெரியாது. எதுவுமே தெரியாத புரியாத அந்த பருவத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க காரணமா இருந்த 1ஆம் வகுப்பு ஆசிரியரை மறத்தல் தகுமோ? ஒரு மிட்டாயை காண்பித்து இது 1 எனலாம், 2 மிட்டாயை காண்பித்து இது 2 எனலாம். மிட்டாயே இல்லையெனில் அதுதான் சுழியம், பூஜ்ஜியம். சுழியத்தை கற்றுக் கொடுப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? சுழியத்தை கண்டறிந்த இந்தியர்களின் குழந்தைகளுக்கே சுழியத்தை அறிமுகப்படுத்தும் பேரு கிடைத்த 1ஆம் வகுப்பு ஆசிரியரை மறத்தல் தகுமோ? தமிழில் கேக்கோ வரிசை, ஆங்கிலத்தில் பிடி, கணிதத்தில் 6, 9 என்பதை புரிய வைத்த ஆசிரியரை எப்படி மறக்கலாம்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 வரிசையில் 90 வராமல் ஏன் 90 வந்தது என்ற என் கேள்விக்கு அது அப்படித்தான் என் அடுத்து சொல்லிக் கொடுத்த 1ஆம் வகுப்பு ஆசிரியரை எங்கே நான் மறப்பேன்? மற்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் மனதில் பாடத்தை நிறுத்தினால் வெற்றி, ஆனால் 1ஆம் வகுப்பு ஆசிரியருக்கோ மாணவர்கள் பள்ளியில் இருந்தாலே வெற்றிதான். அதிலும் தடுப்பூசி போட ஒரு நாள் செவிலியர் வருவார். அன்று மாணவர்களை பாதுகாக்கும் பணியில் 1ஆம் வகுப்பு ஆசிரியரின் பணி முன் ராணுவ வீரரின் பணி கூட தோற்று போகும். அடுத்த நாள் வராத காய்ச்சலுக்கு விடுமுறை விட்டு விடுவோம். நம்மை பள்ளிக்கு வரவழைக்க 1ஆம் வகுப்பு ஆசிரியரின் கல்கோணா மிட்டாய், ரொட்டிகள், குழிப்பணியாரங்கள், பலூன்கள் கை கொடுத்ததை மறத்தல் தகுமோ? நம்மில் பலர் எதை மறக்க வேண்டுமோ அதை மறப்பதில்லை, எதை மறக்க கூடாதோ அதை எளிதில் மறந்து விடுகிறோம். ஆம், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் என்கிறார் திருவள்ளுவர். ஆனால் நம்மால் கோபப்படாமல் இருக்க முடிவதில்லை. நம்மில் பலர் 6ஆம் வகுப்பு வந்தவுடன் தொடக்க கல்வி ஆசிரியர்களை மறந்து விடுகிறோம். 11ஆம் வகுப்பு போய்விட்டால் பழைய ஆசிரியர்களை கண்டு கொள்வதில்லை. கல்லூரிக்கு சென்று விட்டால் பள்ளி ஆசிரியர்களை நினைவில் கொள்வதே இல்லை. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைத்தல் தகுமோ? தன்னை விட பணத்திலும் புகழிலும் உயரத்துக்கு வந்தாலும் தம்மை பெருமையுடன் பார்க்கும் ஒரே சொந்தம் நம் ஆசிரியர்கள் தான்.